எல்லா ராசிக்காரங்களும் பொதுவாக எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா, வருகின்ற நாளாவது நமக்கு நல்லா இருக்குமா, ஏதாவது மாற்றம் வருமா, ஒரு முன்னேற்றம் வருமா, நம்மளுடைய கஷ்டங்கள் தீருமா, தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், நிதி நிலைமையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, ஒரு சாதகமான பலன் கிடைச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாகவே எல்லோரும் ராசி பலன் பார்க்குறவங்களாக இருப்பீங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் ஒரு தாய் பாசத்துக்கு நிகரான பாசத்தை காட்டக்கூடியவங்க. அதனால் இவங்க அம்மன் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சாந்த ஸ்வரூபமான இருக்கக்கூடிய ஒரு அம்மனை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அமைதியான குணம் கொண்ட உங்களுக்கு இந்த சாந்தமாக இருக்கிற அம்மன்களாக பார்த்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக்ரோஷ அம்மன் வேண்டாம், சாந்தமாக இருக்கிற அம்மனை நீங்கள் வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பரபவ வருடம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது, முன்னேற்றத்தை தரப்போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பரபவ வருடம் ராசியில் 8வது இடத்துல பிறந்திருக்கு. கடகராசிக்கு பரபவ ஆண்டு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டே ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைந்திருக்கு. லாபம் பல மடங்காகும். 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 4 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த பரபவ வருடம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசிக்கு குரு பேச்சு நல்லா இருக்குது, பல வகையில் யோகத்தை தர மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் இருந்த அந்த குழப்பங்கள், சிந்தனையில் ஒரு தெளிவில்லாத இருந்த அந்த நிலை இனிமேல் எல்லாம் மாறும். மனதில் இருந்த பயம் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். இதனால தான் நமக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இடர்பாடு அப்படிங்கிற மாதிரி அந்த தெளிவு கிடைத்ததுனால அந்த பயம் போக்கி ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலையில் கூட கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்திருக்கும். மேலதிகாரியால் ஒரு சில இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த வேலை பளுவை எப்படி செஞ்சால் அதை கரெக்டாக செய்ய முடியும், ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக செய்ய முடியும் அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சு கூட பொருள் ஈட்டக்கூடிய, லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல அனுபவம் உள்ள மூத்தவர்களுடைய அறிவுரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. சுபகாரியங்கள்லாம் ரொம்ப நாளாக தடைபட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த ஆண்டில் தடைபட்ட அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு சில சிக்கல்கள், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சு இருந்த நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். திருமண தடையெல்லாம் நீங்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சில விவகாரங்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் அவசரப்பட்டு ஒரு சில இன்னல்களை சந்தித்த நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தெளிவாக முடிவெடுப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆலோசனையும் முன்னோர்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவீங்க. அதன் மூலிமா நிறைய நன்மைகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் போது, அதனாலே என்னமோ இந்த பரபவ வருடம் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. பெரிய மனிதர்கள் அறிவுரையின் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
பொருளாதாரத்தில் கடந்த 2 ஆண்டுகளாகவே கொஞ்சம் வீழ்ச்சியை சந்திச்சு இருந்த அவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருப்தி தர மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் வாழ போகிறீங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்த கடுமையாக முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆண்டில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாள் ஆசை, நான் ஒரு சொந்தமாக ஒரு மனை வாங்கி ஒரு ஃப்ளாட் கட்டணும், அந்த ஃப்ளாட்டு போட்டு அந்த ஃப்ளாட்டில் நல்ல பெருசாக வீடு கட்டி ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த ஆண்டில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழைய வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. ஜூன் மாதம் முதல் சுப செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். இந்த விரைய செலவை சுப செலவாக நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் யாருக்காகவும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் எதெல்லாம் தடைபட்டு இருந்துச்சோ, எதெல்லாம் தள்ளி போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சுமூகமாக முடியும். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே கூட ரொம்ப நாளாக திருமண தடை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கெட்டிமலை சத்தம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சுபகாரியம் இந்த ஆண்டில் கட்டாயம் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மறுமணத்திற்காக காத்துட்ருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் கூடி வரக்கூடிய கிரக அமைப்பு தான். கணவர் குடும்பத்திலேருந்து ஒரு சில ஆதரவு இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் குடும்பத்தோடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். இல்லற வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சொந்த ஊர் சொந்த உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உரிய நபராக, நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் வள வர போகிறீங்க. பிள்ளைங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுவீங்க. பிள்ளைங்களுடைய நீண்ட நாள் ஆசை விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. ஒரு சில பிள்ளைங்கள்லாம் மேல் படிப்புக்காக உயர்கல்வி தொடர்றதுக்காக ஒரு சில விஷயங்களில் செய்யணும் அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க. அதை செய்ய முடியாமல் ரொம்ப தடுமாறி இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தி அவங்க இஷ்டப்பட்ட படிப்பையே படிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சில இடத்துல வாக்குவாதம் செய்வாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அக்கம் பக்க உறவுகளால் ஒரு சில இன்னல்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் அளவாக பழகிறது நல்லது. ரொம்ப நெருங்கி பழகி ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அளவாக பழகிக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதுவும் ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு நபர்களுடைய ஆலோசனை மூலிமா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தடைப்பட்ட அந்த பதவி உயர்வுலாம் கிடைக்கும். சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். கணினி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் அதிரடி மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். ஹோட்டல், இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் தொழிலில் இருக்கிறவங்க, தனியார் தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய வாக்கெல்லாம் இந்த ஆண்டில் வசூலாகும். அதே மாதிரி உங்களை விட்டு விலகின உறவுகள்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. யாரையும் இந்த காலகட்டத்தில் விமர்சனம் செய்ய வேண்டாம். யாருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஒரு சில விமர்சனங்கள்லாம் வரும். அதனால் ஒரு சில கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவையில்லாத விமர்சனங்கள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது அமைந்திருக்கு. ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு கண்ணெரிச்சல், தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, நேரம் தவறி உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரி கரெக்டாக ஓய்வெடுக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன
தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பங்குதாரர்களால் சின்ன சின்ன பிணக்குகள் வரலாம். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த பரபவ ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் நடந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கூட்டாளர்கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த காரியம் தடைபட்டு நிற்குதோ அந்த காரியம் வெற்றி பெறதுக்காக முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா தடையெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.